உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வந்தாச்சு டம் டம் பட்டாசு வெடிக்கிற மாதிரியான தீபாவளி மாதம். இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் கொடுக்க போகுது, கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போறாங்க, இந்த மாசமாவது பட்ஜெட்ல துண்டு விழாம தப்பிப்போமா மாட்டோமா, இல்ல தீபாவளி மாசம் வேற, பண்டிகை மாசம் வேற, ஏற்கனவே போட்ட கால்குலேஷனோட எக்ஸ்ட்ரா அப்படி அதிகமா வந்துட்டே இருக்கு. இப்படிதான் இருக்க போகுது. அட்லீஸ்ட் பண்டிகையாவது நிம்மதியா நான் கொண்டாடுவேனா மாட்டேனா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளோடு நிறைய பயிற்சிகள். குரு வேற இந்த தடவை அப்படி அதிச்சாரமா நான் மீனத்துல இருக்க மாட்டேன், கடகத்துல போய் உட்காந்து உச்ச குருவாகத்தான் அமர்ந்து அருள் பாவிக்க போறேன்ற மாதிரி அப்படியே அதிச்சாரமா ஸ்வயங்கின மாதிரி கடகத்துக்குள் வரப்போகிறார். இந்த மாதிரியான கிரக பயிற்சியோடு இந்த அக்டோபர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதுல நம்ம கவனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது வாங்க பார்க்கலாம். இந்த மாதம் எந்த பிளான்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வரைக்கும் தன்னோட உச்ச வீட்டுல இருந்த மிஸ்டர் புதன் சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்துல இருந்த புதன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அக்டோபர் 2ஆம் தேதியே அப்படியே அவருடைய 2ஆம் வீடான துலாம் வீட்டிற்கு போக போகிறார். ஓகே, கிளியர். இது வரைக்கும் சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்து 5ஆம் இடத்தில் சிம்மத்துல இருந்த கேது அப்படியே சிம்மத்துல இருந்து கேதுவோடு இயங்கி கொண்டிருந்த அந்த சுக்கிரன் அப்படியே இறங்கி நீச்சத்தை நோக்கி கன்னி வீட்டில் அமரப் போகிறார். ஓகே, குரு இது வரைக்கும் மிதுனத்துல இருந்த குரு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படா சான்ஸ் அப்படின்ற மாதிரி சீக்கிரம் அதிச்சாரமாக இந்த தடவை 18ஆம் தேதி 19ஆம் தேதி வாக்கில் அப்படியே இறங்கி கடகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஒரு 3 மாத காலம் நிலைநிறுத்தி விட்டு திரும்ப மிதுனத்தை நோக்கி போறாரு. ஓகே, இந்த பக்கம் சனி வக்ரம் அப்படியேதான் இருக்கு. மீனத்திலேயே சனி வக்ரகதியில இங்க ரோசஸ் விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படியே பார்த்தா ராகு எப்பயும் போல காலபுருஷனுடைய 11ஆம் வீடான கும்ப வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். சந்திரன் இந்த தடவை தனுசு ராசியில் இருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. துலாம் ராசியில் செவ்வாயுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கு. திரும்ப அக்டோபர் மாதம் 27ஆம் தேதிக்கு மேல கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த வீடான விருச்சக வீட்டிற்கு செவ்வாயுடைய நகர்வு என்பது இருக்க போகிறது. மீன்வயல் அப்படியே புதனோட டிரான்சிட். மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த மகர ராசினியர்களே, எப்படி இருக்க போது இந்த அக்டோபர் மாதம் 2025ஆவது வருடம். வாங்க வாங்க, உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ ராசிக்காண்டி வெயிட் பண்ணியாச்சு அப்படின்னா க்ளோஸ் அப் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இந்த தடவை இருக்க போறீங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷம் மேலோங்க போகிறது. மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாரு அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி இந்த தடவை குரு தன்னுடைய பார்வை அப்படி ஸ்வயங்கன்னு உங்க மேல வீச போறாரு. அதுவும் 7ஆம் பார்வையை வீச போகிறார். பாவ், எதிராளி எல்லாம் தம்சமாக போறான். எதிர்த்தாலும் உங்க மேல ஏத்து நிக்கவே முடியாத அளவுக்கு இந்த தடவை ஓட போறாங்க. மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. இந்த வச்சுக்க போறாங்க. எதிராளி இயக்க போறாங்க. நிறைய செலிபிரிட்டி ஆக போறீங்க. நிறைய பப்ளிசிட்டி கிடைக்க போகுது. நிறைய வியாபார நுணுக்கங்கள் கிடைக்க போகிறது. 4 பேருக்கு குருவா இருந்து சில விஷயங்களை மேற்கொள்ள நீங்க சொன்ன சொல்லுக்கு மரியாதை கிடைக்க போகிறது. இது ரொம்ப முக்கியம். இயல்பா நம்ம என்னதான் சொன்னாலும் கண்டுக்காம போறவங்க மத்தியில நீ சொல்லு நான் கேட்கிறேன்ற மாதிரி நீங்க சொன்ன சொல்லுக்கான மதிப்பு கிடைக்க போயிடுது. செலிபிரிட்டியா இருக்க போறீங்க. அடிச்சு தம்சம் பண்ண போறீங்க. இது வரைக்கும் யார் 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 உங்களை என்ன பண்ணாங்களோ எல்லாத்தையும் அப்படி கரை ஏத்தி போறீங்க. நிறைய வியாபார வெற்றி கிடைக்க போகிறது. நீங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்க மகராசிக்காரர்களா இருந்தால் ஜெயிச்சு முன்னுக்கு வர போறீங்க. உங்கள் மீதான ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு இந்த தடவை. 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, அதுவும் ராசிநாதன் மேல விழக்கூடிய குரு பார்வை. எப்பயுமே இந்த 3ஆம் இடத்துல சனி போய் அமரும் போது தேவையில்லாத சில நட்புகளை கொண்டு கொடுப்பாருன்னு சொன்னாலும் இந்த குருவுடைய பார்வை நல்ல நட்புகள் மூலமாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சோ மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் தேடி பாக்குறேன், இருங்க ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. என்னதான் 2ல ராகு உட்கார்ந்து இருந்தாலும் இந்த தடவை அதையெல்லாம் தாண்டி மகர ராசிக்காரர்களுக்கு மகத்துவம் மேலோங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. குரு பார்வை கிடைச்சிருச்சு, வேற என்ன வேணும்? அங்க உட்கார்ந்து குரு உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கடகத்துல உட்காந்து குரு பாக்குறாரு. யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு. இது வரைக்கும் எனக்கும் என் பொண்டாட்டி எனக்கும் என் புருஷனுக்கு ஏதோ ஒரு ஊழல் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தீர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கும், இல்ல மொத்தமா தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த சனி ராகு காம்பினேஷன் மொத்தமா என்ன பண்ணுவோம்னா ரொம்ப நாள் எழுத்துட்டு இருக்க விஷயத்த டக்குன்னு முடிச்சு விட்டுரும். அப்போ ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்ல மொத்தமா பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏதோ ஒன்னா இந்த தடவை இப்ப ஒன்னா சேரு இல்ல தனியா போ, 2க்கும் நடுவுல போட்டு என்ன படுத்தாதுன்னு நீங்க தவிக்கிற தவிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான ஒரு சொல்யூஷன் இதுவா அதுவான்னு உங்களுக்கு தெரியறதுக்கான காரணத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப் தீர்மானம் பண்ணணும். ஒட்டுமா இல்ல ஒட்டிக்குமா இல்ல இது புரிஞ்சு போகுமான்றது உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் செய்ய போகுது. ஸோ வாட் எவர் இட் இஸ், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் மூலமாக ஏதோ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் உங்களை இயக்க காத்திருக்கிறது. ஓகே,
7ஆம் இடம் என்றாலே சொசைட்டில ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம் இதெல்லாம் கிடைக்க போகுது. சூப்பரா இருக்குங்க. சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. நான் தான் சொல்றேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவைகள்லாம் நடக்க போகுது. உங்களுக்கு மீதான ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது. நீ ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி இருக்க போறீங்க. நீங்களுமே எதை பார்த்தாலும் ஒரு விரக்தி, யாரையும் நம்பாம இருந்தது, எப்பயுமே எல்லாரும் என்ன குத்துறாங்களேன்னு யோசிச்சது, நான் நல்லது தானே பண்றேன், ஏன் யாருக்கும் என்ன பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சது, எங்க போனாலும் எனக்கு ஏன் தடையா வருது, இதெல்லாம் மாறி உங்களுக்கும் இந்த திணப்பெல்லாம் இல்லாம குருவனுடைய அந்த ஒற்றை பார்வையில அப்படியே ஜொலிச்சு நீங்க குருவா மாறுறதுக்கான தன்மையெல்லாம் உருவாக்க போறீங்க. அந்த அளவுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு தெளிவு, ஒரு ஞானம் கிடைக்க போகிறது இந்த அக்டோபர் மாதம். கண்டிப்பா ஒரு ஞானம் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். பட் ஸ்டில் ஆனா உங்களை வெறுப்பேத்துறவங்க வெறுப்பேற்றிட்டே தான் இருக்க போறாங்க. அதனால அதுல கொஞ்சம் நீங்க அதை காட்டி வெறுப்பாவாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான். மத்த பிளானட்டரி பொசிஷன் எல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னா நான் உங்களை போய் சொல்லி ஏமாத்த விரும்பல. கண்டிப்பா முதுகுல ஊத்துறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க, உங்களை வெறுப்பேற்றுறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க, உங்களை பிளேம் பண்றதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க. கவனமாக இருந்து கொள்ளுங்க. இது எப்பயுமே டிஃபால்ட் தான் இல்ல மகரத்துக்கு. நல்லவங்களா இருந்தாலும் இதுதான் பிரச்சனை. நான் சொன்னா என்ன முட்டாளும்பாங்க. மகராசிக்காரங்க நல்லவங்க நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க உலகத்துல. பட் என்னன்னா வெளியில உங்களுடைய நடவடிக்கை அப்படியே இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து அது ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனால தாங்க அந்த மாதிரி வருது. எல்லாமே கிடைச்சிட்டா எதுக்கு? மகராசிக்காரங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்டா ஏதாவது யோசிக்க போறாங்களா? எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம், எதெல்லாம் வாழ்றதுக்கு இதுதான் அப்படின்னு நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துல தான் ஒரு இது வைக்க போறான் அப்படின்ற போது கோவம் வருமா வராதா? மகராசிக்காரங்களோட கோவம் நியாயமானது தான். நான் சொன்னா அப்புறம் எல்லாருக்கும் கோவம் வரும், எனக்கு புரியும். ஓகே, நம்மளாம் ஒரு அணியாவே இருந்துக்கலாம், விடுங்க. சோ இந்த அக்டோபர் மாசம் மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான வெற்றியை ஆரம்பிக்க காத்திருக்கிறது. பெரிய செலிபிரிட்டி தன்மை, பெரிய யோகம், பெரிய புகழ். நீங்க வந்து இதா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாடிக்கையாளர் உங்களை தேடி வர்றதில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரக்கூடிய தனம், வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறது, வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கிறது. உங்களுக்கான கிரியேட்டிவிட்டி, இட்ஸ் டிபெண்ட்ஸ் சம் கிரியேட்டிவிட்டி. என்னதான் 5ஆம் அதிபதி போய் நீச்சமாயிருந்தாலும் அதை பத்திலாம் கவலையே விடாதீங்க. மகராசிக்காரங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். சூரியனோட சேர்ந்து ஒரு நீச்ச பங்கத்தில் தான் இருக்காரு. 18ஆம் தேதி வரைக்கும் காட்டுல மழை தான், வேற லெவல் மாஸ் தான் காட்ட போறீங்க. 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. வாங்க, என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்துன்னு நினைக்கிறீங்க, என்ன பண்றது? நான் சொல்லாம யார் சொல்லுவா? இல்ல, 18ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தயவு செஞ்சு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மகரத்துக்கு ஒரு விஷயம், நம்மளாம் கொடுக்க தான் பிறந்திருக்கோம், வாங்குறதுக்கெல்லாம் பிறக்கல. மகரம் என்றாலே நான் சொன்ன மாதிரி காலபுருஷனுடைய 10ஆம் வீடு, கர்மஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணும். சனியுடைய அதீத வாழுமை, நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, கரெக்டனா கரெக்ட், தப்புனா கரெக்ட். இந்த நேரத்துல அப்படியே கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் எட்டி பார்த்துரும், எனக்கு மட்டும் கரெக்ட், அதை மட்டும் கட் பண்ணி விட்டீங்கன்னா போதும், எப்பயும் போல அப்படிதான் நிப்பீங்க நீங்க. ஸோ இந்த தடவை 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள போகாதீங்க. அது மாதிரியான அமைப்பு தான் பிளானட் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். செவ்வாயும் வேற 28ஆம் தேதிக்கு மேல வந்து உட்காந்துருவாரு. புதன் அப்படியே கிட்டத்தட்ட 2ஆம் தேதியே வந்து மாறிடுவாரு. 18ஆம் தேதி சூரியன் புதனும் சேர்ந்து துலாமுல இயங்க போறாங்க. இந்த காம்பினேஷன்லாம் எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்ற மாதிரி இல்லை, அதுதான் உண்மை. சரியா? அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. பேச்சுல கவனமா இருங்க. தேவையில்லாத பேச்சு பேசி கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷனை கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. இந்த தடவை நீங்க பண்ண வேண்டியது 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா வார்த்தையில வந்து கரெக்டா பேசுறேன்னா, கம்யூனிகேட் கரெக்டா பேசுறேன், மனசுல நினைச்சது சொல்ல தவிக்கிற ஒரு ஆட்கள் தான் மகர ராசி. கரெக்டா டெலிவரி பண்ண முடியாது அவங்கனால. அது வந்து நான் தப்பா சொல்லல, என்ன பண்ணா அடுத்தவங்க கஷ்டப்பட்டுருவாங்கன்னு கூட யோசிப்பாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, நிஜமா அப்படித்தான். மகர ராசி பார்க்கும்போது ஒரு மாதிரி தெரியும், பலாப்பழம் மாதிரி வெளியில தான் அப்படியே முள்ளா இருக்கும், உள்ள அவ்வளவு ஸ்வீட். ஆனா அந்த முள்ளை பார்த்துட்டு எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எவன் கட் பண்ணி உள்ள அந்த சொலையை சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அவர்களுடைய மகத்துவம் தெரியுன்ற மாதிரி மகரம் மாதிரியான ஒரு வேலை செய்யறது, மகரம் மாதிரி அடுத்தவர்களுக்கு உழைத்தல், மகரம் மாதிரி அடுத்தவர்களுக்கு இறங்கி ஒரு வேலை செய்யறது, அடுத்தவர்களுக்காக சில விஷயங்களை மேற்கொள்ளுதல். எக்ஸ்பெக்டேஷனோட பண்றாங்க பண்ணல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பட் நான் இருக்கேன் அப்படின்னு போய் நிக்கக்கூடிய அந்த தன்மை மகரத்துக்கு மட்டும்தான் உண்டு. எப்பயுமே அந்த தன்மை தான் அவங்களை ஜெயிக்க வைக்கவும் கூடும், அந்த தன்மை தான் அவர்களுக்கு நெகட்டிவாவும் ஆகும். சோ இந்த தடவை பார்த்து கவனமா இருங்க. 18ஆம் தேதிக்கு மேல் உங்களை வந்து படாத பாடு படுத்துவாங்க. 28ஆம் தேதி வரைக்கும் அமைதியா சென்ஷன் மாதிரி அமைதின்னு இருந்துக்கிட்டேன்னா உங்களுக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது. ஆமா, நீங்க ஏதாவது பேசி அவங்க ஏதாவது பேசி தேவையில்லாம மறுபடியும் முதல்ல இருந்து புரோட்டா சாப்பிடுவோம்ன்ற மாதிரி கதை வந்து 7.5 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி ஆரம்பிச்சிட வேணாம். அதனால அமைதியா இருங்க. அட போங்க மேடம், நான் அப்படியே அமைதியா தான் இருக்கேன், மாறிட்டேன், வாயிலிருந்து வார்த்தையே வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா ஹைஃபை பண்ணிக்கோங்க. இல்ல நான் அப்படிதான் கொதிச்சு எழுவேன் அப்படின்னா இங்க வாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, ஓம் சாந்தி வேணா நான் சொல்லி அனுப்புறேன். சரியா? சோ மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முதல் 18 நாட்கள் பயங்கரமான அசுர வளர்ச்சி, அடுத்த 18 நாட்கள் அமைதியின் கிளர்ச்சியா இருக்க போறீங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு மகத்தான காலமாக அமைய காத்திருக்கிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போதுங்க, அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. கவலைப்படாதீங்க, சாதிச்சிடலாம். சரியா?
யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ, ஏன்டா இவங்களை விட்டு போகணும்னு சொல்ற அளவுக்கு நீங்க எந்திரிச்சு நிக்க போறீங்க. நான் சொல்றதெல்லாம் சும்மா சொல்லலைங்க, சீரியஸா மனசார ஆத்மாவா சொல்றேன். குரு வந்து உட்கார்ந்து நல்லவைகளை கொடுக்க போகிறார், நல்ல நிலைமைகள்லாம் உங்களுக்கு கொடுக்க போறாரு, நல்லவைகள்லாம் உங்களை உருவாக்க போறாரு. கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா இருக்கு. 3ஆம் இடம் வலிக்கிறது, முயற்சியெல்லாம் சூப்பரா மேற்கொள்ள போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம். சரியாக முறையாக முயற்சியை மேற்கொண்டீங்கன்னா ஜெயிச்சுடுவீங்க. தொழில் வெற்றி கிடைக்க போகுது, தொழில் மேன்மை கிடைக்க போகுது, நண்பர்கள் மூலமாக ஒரு அனுதானம், ஒரு நண்பர்கள் மூலமாக ஒரு ஆதாயம், நண்பர்கள் மூலமாக ஒரு அனுசரணை எல்லாம் கிடைக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான், ரைட்டு. போட்டு விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். எங்கேயும் இனிமே மேடு போலலாம் கிடையாது, ஒரே ஹைவேஸ் தான். ஏறி இறங்கி உங்களுக்கா டயர்டானா நின்று டீ குடிச்சிட்டு போங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு மகர ராசிக்காரங்க ஜெட் வேகத்துல ஸ்பீட் எடுக்க போறீங்க. அதற்காக குரு அருள்பாவனை செய்ய காத்திருக்கிறார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவையெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. 18ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும், எக்ஸ்பெக்டேஷன்ல மட்டும் கவனமா இருந்துவிட்டால் போதும். மற்றவை எல்லாம் நடப்பது தானாக நல்லவையாகவே நடக்க காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்க? மகர ராசிக்காரங்க இந்த தடவை ஒட்டகம் பாப்பீங்க. ஒட்டகமா? ஆமா, இந்த தடவை ஒட்டகம் இல்லாட்டி புலி பாப்பீங்க. பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோ பெரிய ஒட்டகத்தை நம்ம எப்படி அண்ணாந்து பாக்குறோம், அந்த மாதிரி இந்த தடவை மகர ராசிக்காரங்க எல்லாம் உலகம் அப்படி அண்ணாந்து பாக்குற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி என்பது இருக்க போயிருது. உங்க கூடயே இருக்கிறவங்களாம் உங்களை இப்படி எட்டு நிமிர்ந்து பார்க்க போறாங்க. இவ்வளவு அடிச்சு எப்படா இவன் தாங்குறான் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய சுய வெற்றி இருக்க போகிறது. ஒட்டகம் பாத்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பா உங்க கண்ணுல ஒட்டகம் படுங்க இந்த தடவை. அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை நோக்கி நான் கூட்டு போக ரெடியா இருக்கேன்னு எல்லா பிளான்ட்டும் உங்க கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுது. உங்களுக்கு என்ன கவலை? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நம்ம கூட கடவுளே இருக்கான். பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை தேவை தேவை. யாருக்கெல்லாம் புதன் திசை நடக்குதோ ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கெல்லாம் சனி திசையில புதன் புத்தி நடக்குதோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. மகர ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு திருவோணம் விட்டம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த தடவை. அது நீங்க என்ன சொன்னாலும் சரி. எஸ்பெஷலி திருவோணக்காரங்க நிறைய கண்ணு படுறதுக்கான நேரமா இருக்கு, பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அதுல எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் அடிக்கடி சுத்தி போட்டுக்கோங்க. ஏன்னா எய்தாப்ல வேற உட்காந்து குரு உட்காந்துருக்காரு, குரு வேற பாக்குறாரு. அதனால நிறைய மகர ராசிக்காரங்க அடிக்கடி கொஞ்சம் உப்பு எடுத்து சுத்தி போட்டுக்கோங்க. உங்களை திருவோண நட்சத்திரக்காரங்க எஸ்பெஷலி கொஞ்சம் நிறைய கண்ணு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் அசதி வர்றது, அதனால ஒரு மாதிரி யோசிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஸ்பீடு கம்யூனிகேஷன்ல பார்த்து பேசுங்க. எதையாவது ஒண்ணு பேசிட்டு தீவெல்லாம் நீங்களா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுக்காதீங்க. நம்மளுக்கு இருக்கிறத ஒரு 4-5 பேர் எதுக்கு எடுத்துக்குவானே. அதனால அமைதியா போறது பெட்டர். அதனால இந்த மாசம் கொஞ்சம் 18ஆம் தேதிக்குள்ள அமைதியும் இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. என்ன வழிபாடு பண்ணலாம்? அஸ்யூஷுவல் வக்கர கலையை பிடிச்சிக்கிறது தான், வேற வழியே கிடையாது. முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை ஒரு 6 விளக்கேத்தி, 6 மண் விளக்கேத்தி சிகப்பு திரி போட்டு 8 to 9 ஏத்தி பாருங்க. உங்களோட விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். 6 வாரம் பண்ணுங்க, அதுவே போதும். அதுக்குள்ளேயும் மகத்தான ரிசல்ட் மகர ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து வருவதை கண்கூடாக உணரலாம். சூப்பரா இருக்கு மகரத்திற்கு இந்த அக்டோபர் மாதம் 2025 வருடம்.